உடுமலைப்பேட்டையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா காலையில் அப்படியே ஒரு ரிலாக்ஸாக வந்து ஒரு காரில் ஒரு ரவுண்டு ஊரை அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே வந்து இந்த உடுமலைப்பேட்டையில் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து இந்த காற்றாலை இருக்கும். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த பேக்ரவுண்டெலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி ஒரு ரவுண்டு காரில் அடிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். அப்படியே சரின்னு அப்படியே மெயின் ரோட்டில் அப்படியே போனேன். போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா காற்றாலை வந்து தூரத்தில் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து பக்கமாக அப்படியே இந்த காற்றாலை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பக்கமாக அப்படியே கிளம்பி போனோம். பக்கத்தில் போய் பார்த்தா அந்த காற்று வரக்கூடிய காற்று ஓசை இருக்க சவுண்டு பயங்கரமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு அப்படியே 2 கையை அப்படியே பிரிச்சுட்டு இந்த அடிக்கிற காற்று அப்படியே செமையாக இருந்தது. சவுண்டு வர பயங்கரமாக இருந்தது. அண்ணாந்து பார்த்தா அப்படியே தலை சுத்திரமாக இருக்குது. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபேனு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை நிமிர்ந்து அண்ணாந்து பார்த்தோம்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னா தலை சுத்திரமாக இருக்கும், கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஆனால் வீசக்கூடிய காற்று அப்படியே ஜில்லுன்னு அடிச்சுது. சரி இன்னைக்கு தான் வந்து உடுமலைப்பேட்டைக்கு பொண்ணு வீட்டுக்கு போகிறப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காற்றாலை பார்க்குறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி அப்படியே வந்துட்டேன்.